மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் என்ன அப்படின்னா, அடிப்படை இயந்திரவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் பொருட்கள், அதாவது ஆங்கிலத்தில் இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்வோம். அதாவது பொறியியல் துறையில் என்னென்ன உலோகங்கள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத தான் நம்ம நேற்று பார்த்தோம். இன்னைக்கு வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஜினியரிங் துறையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களான உலோகங்கள் அப்படின்ற ஒரு பொருளை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். அதாவது உலோகங்கள் அப்படின்னா பொறியியல் துறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய உலோகம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலோகம் தான். ஏன் அப்படின்னா இந்த உலோகமானது மிகவும் உறுதியானதாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நம்மளுக்கு என்ன வடிவத்துக்கு தேவையோ அந்த வடிவத்துக்கு ஏற்றார் போல நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எளிதாக அந்த உலோகத்தை நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா மாற்ற முடியும். சரிங்களா? அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுளிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்வதற்கு இந்த உலோகங்களானது பயன்படுகிறது. அதாவது எனக்கு என்ன வடிவத்தில் தேவையோ அந்த வடிவத்துக்கு ஈஸியாக நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த உலோகங்களை மாற்றி நமக்கு தேவையான வெட்டுளிகளை நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா செய்ய முடியும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேவையான வடிவங்களுக்கு நம்ம மாற்றனால இது மற்ற இடங்களில் பயன்படும். அதாவது எங்கெங்கன்னா பாலங்கள் கட்டுற இடத்துல பயன்படுகிறது. அதே மாதிரி கட்டிடங்கள் மற்றும் கப்பல்கள் கட்டுவதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரும்பு மற்றும் எஃகானது வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அதுலேயே பெரும்பாலான உலோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலோகங்கள்ல நிறைய வகைகள் இருக்கு. அதுல பெரும்பாலான உலோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினத்தன்மை வாய்ந்ததாகவும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிளிரக்கூடியது, அதாவது மிளிர்னா என்னன்னா சைனிங்காக இருக்கக்கூடியதாக இருக்கும், அதிக எடை கொண்டதாக இருக்கும், அதிக வெப்பநிலையில் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய உருகக்கூடியது. சரிங்களா? அதாவது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேலே வெப்பப்படுத்தினால் அது வந்து அதனுடைய தன்னுடைய நிலையிலிருந்து லிக்யூடு ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உருகக்கூடியதாக இருக்கும். இது பெரும்பாலான உலோகங்கள். சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உலோகங்களானது வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தக்கூடியது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு உலோகத்தை நம்ம வந்து வெப்பப்படுத்துகிறோம் அப்படின்னா அதில் ஈஸியாக என்ன செய்யும் அப்படின்னா அந்த உலோகமானது வெப்பத்தை கடத்தும் தன்மை கொண்டதாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை வந்து எளிதில் கடத்தக்கூடிய தன்மை கொண்டது எது அப்படின்னா இந்த உலோகம் தான். சரிங்களா? உலோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்கக்கூடிய உலோகங்களை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தகடாக மாற்றலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பியாகவும் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா மாற்ற முடியும். எதை கெட்டியாக இருக்கக்கூடிய அந்த உலோகங்களை நம்ம தேவைக்கேற்ப என்ன செஞ்சுக்க முடியும், தகடாக மாற்றினா கூட என்ன செஞ்சுக்கலாம் மாற்றிக்கலாம். அதே நேரத்தில் கம்பியாக மாற்றினாலும் என்ன செஞ்சுக்க முடியும்னா மாற்ற முடியும். சரிங்களா? ஆனால் இந்த உலோகங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த உலோகங்களானது அறை வெப்பநிலையில், அறை அப்படின்னு என்னது பேர் ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு, அந்த ரூம் டெம்பரேச்சர்ல வந்து திடநிலையில் இருக்கக்கூடியது என்னது இந்த உலோகம். சரிங்களா? எல்லா உலோகங்களும் மேற்கண்ட எல்லா பண்புகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருக்காது அப்படின்றாங்க. சரிங்களா? இப்போ சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா உலோகங்களினுடைய பண்புகள். சரிங்களா? இந்த பண்புகள் அனைத்துமே எல்லா உலோகங்களுமே என்ன செய்யாது பெற்றிருக்காது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அறை வெப்பநிலையில் எல்லா உலோகங்களும் என்னது உருகாத நிலையில் இருக்கக்கூடியது. சில உலோகங்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அறை வெப்ப ரூம் டெம்பரேச்சர்ல வந்து உருகாம திடநிலையில் இருக்கும். அதுல ஒன்றுனா அது உலோகங்கள். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பாதரசம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பாதரசம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ரூம் டெம்பரேச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா நீர்ம நிலையில் உள்ளது. சரிங்களா? பாதரசம் வந்து நீங்க ரூம் டெம்பரேச்சர்ல வச்சிருக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா என்னது நீர்ம நிலையில இருக்கும். அதே இது நீ உலோகத்தை வச்சிருக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா திட நிலையில இருக்கும். ஸோ இதே போல எல்லா உலோகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா மேற்கூறிய பண்புகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்காது பெற்று இருக்காது. அப்படி நம்ம இந்த பொறியியல் துறையில முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு உலோகமாக அந்த உலோகம் தான் அது திகழ்கின்றது. அப்படி பயன்படக்கூடிய அந்த உலோகங்களை வந்து பார்த்தீங்கன்னா 2 வகைகளாக என்ன செய்யறாங்க அப்படின்னா பிரிக்கிறாங்க. என்னென்ன வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒன்று இரும்பு கலந்த உலோகம் அப்படின்றாங்க, அதாவது ஆங்கிலத்தில் வந்து ஃபெரஸ் அப்படின்றாங்க. இரும்புக்கு ஆங்கிலத்தில் என்னது ஃபெரஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கலவாத உலோகம் அப்படின்றாங்க, 2வது வகை. அதை என்ன சொல்றோம் அப்படின்னா ஆங்கிலத்தில் நான் ஃபெரஸ் மெட்டல் அப்படின்றோம். இந்த 2 வகைகளாக என்ன செய்யறாங்க அப்படின்னா உலோகத்தை பிரிக்கிறாங்க.
சரிங்களா? இப்ப இரும்பு கலந்த உலோகம் அப்படின்ற அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நம்ம போன கிளாஸ்லயே நம்ம என்ன செஞ்சோம்னா பார்த்தோம். இப்ப அது ஒவ்வொன்றையும் நம்ம என்ன செய்ய போறோம்னா விளக்கமா என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா இரும்பு கலந்த உலோகம். சரிங்களா? அதுலயே பாருங்க ஹெட்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். இரும்பு கலந்த உலோகம் அப்படின்றாங்க. அப்ப இந்த உலோகத்துல அதிகப்படியாக எது கலந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இரும்பு தான் வந்து பாத்தீங்கன்னா கலந்திருக்கும். அப்ப மற்ற பொருட்கள் எப்படி கலந்திருக்கும்னா குறைந்த அளவுல மட்டும் மற்ற பொருட்களானது கலந்திருக்கக்கூடிய உலோகத்துக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், இரும்பு கலந்த உலோகம் அப்படின்றோம். அப்படி அந்த உலோகத்தோட மற்ற உலோகங்கள் வந்து சேரும் பொழுது என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு பண்புகள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கின்றது. சரிங்களா? இப்ப வெறும் இரும்பு மட்டும் கலந்தனா அதுல ஒரு குறிப்பிட்ட பண்புகள் தான் இருக்கும். ஆனா இங்க நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அதிகப்படியான அளவு இரும்பும் அதோடு என்ன செய்யறோம் அப்படின்னா குறைந்த அளவு மற்ற பொருட்களை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா கலக்கிறோம். அப்படி கலப்பதன் மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா பல்வேறு வகையான பண்புகளானது நம்மளுக்கு கிடைக்கின்றது. அப்ப இரும்பு கலந்த உலோகங்கள்ல வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3 இரும்பு கலந்த உலோகங்கள் இருக்கு. அது என்ன பாத்தீங்கன்னா ஒண்ணு சுத்தமான இரும்பு அப்படின்றாங்க, அல்லது அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு என்னன்னா தேன் இரும்பு அப்படின்னு பேர். சுத்தமான இரும்புக்கு இன்னொரு பேர் என்னது தேன் இரும்புன்னு அர்த்தம். அந்த தேன் இரும்பு வந்து ஆங்கிலத்துல எப்படி சொல்லுவாங்கன்னா ராட் அயன் அப்படின்வாங்க. என்னது ராட் அயன் அப்படின்னா. ரெண்டாவது வகை என்ன பாத்தீங்கன்னா எஃகு, இது ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம்னா ஸ்டீல் அப்படின்வோம். மூணாவது வகை வார்ப்பிரும்பு, இது ஆங்கிலத்துல கேஸ்ட் அயன் அப்படின்வோம். இது மூணுமே இரும்பு கலந்த உலோகங்களினுடைய வகைகள். அப்ப இரும்பு கலந்த உலோகங்களின் வகைகள் எத்தனை? மொத்தம் 3. ஒன்னு சுத்தமான இரும்பு அல்லது என்னது தேன் இரும்பு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது வகை எஃகு, மூணாவது வகை வந்து பாத்தீங்கன்னா வார்ப்பிரும்பு. சரிங்களா? இப்ப இந்த 3 வகைகளை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா விரிவா பார்க்கலாம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன பாத்தீங்கன்னா சுத்தமான இரும்பு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த சுத்தமான இரும்பு வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். மேல கொடுத்துருக்க படம் இருக்கா இல்லையா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான இரும்பு அப்படின்றாங்க. இந்த இரும்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேதிப்பொருள். இரும்பு என்னது? ஒரு வேதிப்பொருள். இந்த ஒவ்வொரு உலோகத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான அடையாள குறியீடுகள் இருக்கும். சரிங்களா? ஏன் அப்படின்னா ஒவ்வொருதையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ண முடியாது, அதாவது ஃபுல்லா. அதனால என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இந்த பொறியியல் துறையில ஒவ்வொரு உலோகங்களுக்கும் ஒவ்வொரு குறியீடுகள் கொடுத்திருப்பாங்க. அதே நேரத்துல அந்த ஒவ்வொரு உலோகத்துக்கும் அதனுடைய அணு எண்கள் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? சோ இதை வந்து நம்ம தெளிவா படிச்சுக்கணும். அதே போல இந்த இரும்பு அப்படின்ற உலோகத்துக்கு என்ன அடையாள குறியீடு கொடுத்திருக்காங்க அப்படின்னா கேபிட்டல் எஃப் ஸ்மால் இ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இரும்பினுடைய அடையாள குறியீடு என்ன பாத்தீங்கன்னா கேபிட்டல் எஃப் ஸ்மால் இ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு பேர் என்னது? இரும்பு அப்படின்னு அர்த்தம். என்ன இரும்பு? சுத்தமான இரும்பு அப்படின்னு அர்த்தம். அப்ப இரும்பினுடைய அணு எண் என்ன பாத்தீங்கன்னா 26. இரும்பினுடைய அணு எண் என்னது? 26. இதுல வந்து பாத்தீங்கன்னா குறைந்த அளவு கரி கொண்ட இரும்பு கலவையாகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா குறைந்த அளவு மட்டும் என்ன செஞ்சிருப்பாங்க? கரி கொண்ட இரும்பு கலவையை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சுத்தமான இரும்பு அப்படின்றோம். இந்த சுத்தமான இரும்பை நம்ம பொறியியல் துறையில எப்படி அழைக்கின்றோம்? தேன் இரும்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். சுத்தமான இரும்பை நம்ம பொறியியல் துறையில எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னா தேன் இரும்பு அப்படின்னு பயன்படுத்துறாங்க. சரிங்களா? தேன் இரும்பு அப்படின்னா ஆங்கிலத்துல என்ன சொன்னோம்? ராட் அயான் அப்படின்னு. சரிங்களா? தேன் இரும்புனா ஆங்கிலத்துல என்னது? ராட் அயான். சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான இரும்பு. இதுல நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா இரும்பு என்பது என்னது? ஒரு வேதிப்பொருள். இரும்பினுடைய அடையாள குறியீடு என்னது? கேபிட்டல் எஃப் ஸ்மால் இ. அந்த இரும்பினுடைய அணு எண் என்னது? 26. சரிங்களா? சோ இந்த இரும்பினுடைய சுத்தமான இரும்பினுடைய மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா பொறியியல் துறையில் இந்த சுத்தமான இரும்புக்கு மற்றொரு பெயர் இருக்கு. அது என்ன அப்படின்னா தேன் இரும்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கூடிய விஷயம். அப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா எஃகு. சரிங்களா? எஃகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு பொருள் தான். இந்த எஃகு என்பது பாத்தீங்க அப்படின்னா வெறும் இரும்பு மட்டும் சேர்ந்திருக்காது. அந்த இரும்போட என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா கார்பன் மற்றும் இதர பொருட்கள்
கலந்த கலவையை தான் நம்ம என்ன சொல்றோம், எஃகு அப்படின்றோம். சரிங்களா? அது எஃகு இரும்புன்றது என்னென்ன சேர்ந்ததெல்லாம் எஃகு இரும்பு அப்படின்றோம் அப்படின்னா, இரும்பு, அதோட என்னது கார்பன் மற்றும் மற்ற இதர பொருட்கள் கலந்த கலவையை தான் நம்ம என்ன சொல்றோம், எஃகு அப்படின்றோம். இதுல அந்த கார்பன் வந்து சேர்ந்திருக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த கார்பன் வந்து எவ்வளவு அளவு இரும்போட சேரும் அப்படின்னா 0.1% இருந்து 1.5% வரை என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த எஃகுல கார்பனை வந்து என்ன செய்வாங்கன்னா சேர்ப்பாங்க. அப்ப கார்பனினுடைய அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 0.1% இருந்து அது 1.5% வரை என்ன இருக்கும் அப்படின்னா கார்பனினுடைய அளவு இந்த எஃகுல இருக்கும். சரிங்களா? அப்படி நம்ம தயாரிக்கக்கூடிய இந்த எஃகு வந்து பாத்தீங்கன்னா அதிக நீள் விசை தாங்கும் குணத்தை கொண்டது. நீள் விசை தாங்கும் குணம் அப்படின்னா எவ்வளவுதான் இதை நம்ம வந்து ஹீட் பண்ணி நம்ம அதை வந்து அடிச்சாலும் அது அப்படி நீண்டுகிட்டே தான் போகுமே தவிர என்ன செய்யாது, உடையாது. அதான் அதிக நீள் விசை தாங்கும் குணத்தை கொண்டதுன்னு அர்த்தம். மற்றும் குறைந்த விலை கொண்டதாக இருக்கும். இந்த எஃகு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது, ஆங்கிலத்துல ஸ்டீல் அப்படின்வோம். இது வந்து விலை வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா குறைவாக இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த எஃகானது எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு பாருங்க, கட்டிடங்கள் கட்டக்கூடிய இடங்கள்ல பயன்படுத்துறாங்க. அதே நேரத்தில் வந்து வெட்டுளிகள் மற்றும் கப்பல்கள், வாகனங்கள், இயந்திர பாகங்கள் மற்றும் ஆயுதங்கள் செய்யக்கூடிய முக்கிய மூலப்பொருளாக எது விளங்குகின்றது அப்படின்னா இந்த எஃகு இரும்பானது விளங்குகின்றது. சரிங்களா? ஏன் இதை வந்து பல இடங்கள்ல பயன்படுத்துறாங்க அப்படின்னா இதனுடைய விலை வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைவாக இருக்கனாலையும் அதிக நீள் விசையை தாங்கக்கூடியதாக இருக்கனாலையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பல இடங்கள்ல இந்த எஃகு இரும்பை பயன்படுத்துறாங்க. சரிங்களா? அப்படி இந்த எஃகு இரும்பு வந்து தயாரிக்கக்கூடிய மிக பெரிய நிறுவனம், அதாவது இந்தியாவிலேயே மிக பெரிய நிறுவனம் எடுத்துட்டீங்கன்னா சாயில் அப்படின்வாங்க. அதை இங்க கொடுத்திருக்காங்க SAIL அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த சாயில் என்பதனுடைய விரிவாக்கம் என்ன பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அர்த்தம். ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அர்த்தம். ஸோ இந்த சாயில் அப்படின்ற நிறுவனம் தான் இந்தியாவிலேயே அதிக அளவுல இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு அரசு நிறுவனம். நல்லா கவனிக்கணும், இந்த சாயில் அப்படின்றது என்னது, ஒரு அரசு நிறுவனம். இந்த நிறுவனம் தான் இந்தியாவிலேயே பாத்தீங்க அப்படின்னா அதிக அளவு இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம். சரிங்களா? ஸோ மற்ற நிறுவனங்கள் இருக்கு, ஆனா இதுல பெரிய நிறுவனம்ன்றது என்னது, இந்த சாயில் தான். சரிங்களா? இதனுடைய கிளைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா சேலத்துல இருக்கு, அதே நேரத்தில் வந்து பிலாயில இருக்கு, அடுத்து துர்காப்பூர், ரூர்கோலோ அப்படின்ற போன்ற பல நகரங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சாயில் அப்படின்ற நிறுவனத்தினுடைய கிளைகளானது நிறுவப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ வந்து இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எஃகு. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து எதுனா எஃகினுடைய வகைகள். இப்போ நம்ம எஃகு அப்படின்றத படிச்சோம். ஸோ இந்த எஃகுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 வகைகள் இருக்கு. ஸோ எதை பொறுத்து இந்த 4 வகைகளாக இந்த எஃகை பிரிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த எஃகுல இருக்கக்கூடிய பண்புகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த பண்புகளையும் கார்பனினுடைய கலந்துள்ள அளவு இருக்கு பாருங்க, அந்த அளவை பொறுத்தும் எஃகை வந்து 4 பிரிவுகளாக என்ன செஞ்சிருக்காங்கன்னா பிரிச்சிருக்காங்க. அதுல ஒரு பிரிவு என்ன பாருங்க, ஒன்னு கார்பன் எஃகு அப்படின்னு பேரு, ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா கார்பன் ஸ்டீல் அப்படின்றோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கலவை எஃகு, இது ஆங்கிலத்துல அலாய் ஸ்டீல் அப்படின்றோம். மூணாவது பிரிவு என்ன பாருங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அடுத்து 4வது வெட்டுளி எஃகு, ஆங்கிலத்துல வந்து டூல் ஸ்டீல் அப்படின்னும். ஸோ இந்த 4 பிரிவுகளுமே என்ன அப்படின்னா எஃகினுடைய வகைகள். சரிங்களா? இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற வகை என்ன பாத்தீங்க அப்படின்னா கார்பன் எஃகு, அதாவது ஆங்கிலத்துல கார்பன் ஸ்டீல் அப்படின்னும். இந்த கார்பன் எஃகு என்பது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கலவை உலோகம். கார்பன் எஃகு அப்படின்றது என்னது, ஒரு கலவை உலோகம். அப்ப கலவை அப்படின்னாலே ஏதாவது 2 பொருட்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்கள் சேர்த்ததுதான் நம்ம என்ன செஞ்சோம், கலவை அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்ப இதுல கார்பன் எஃகு அப்படின்றது ஒரு கலவை உலோகம் அப்படின்றாங்களே, இங்க என்னென்ன உலோகங்கள் இதுல சேர்ந்திருக்கும் அப்படின்னா முக்கியமானது இரும்பும் கார்பனும் சேர்ந்த கலவை தான் நம்ம என்ன சொல்றோம் கார்பன் எஃகு அப்படின்றோம். கார்பன் எஃகுல முக்கியமாக
இருக்கக்கூடிய இரண்டு கலவைகள் என்ன பார்த்தீங்கன்னா இரும்பு மற்றும் கார்பன். இது இரண்டும் சேர்ந்த கலவை தான் என்னது கார்பன் எஃகு அப்படின்றோம். இது ரெண்டு மட்டும்தான் கலந்துருக்குமா அப்படின்னா கிடையாது. இது போக சில உலோக பொருட்களானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைந்த அளவுல இந்த உலோகத்துல வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா கலந்திருக்கும். இப்போ இதுல முக்கியமாக இரண்டு உலோகங்கள் கலந்திருக்கும் அப்படின்னா ஒன்று இரும்பு, இன்னொன்று கார்பனும். அப்படி கலந்திருக்கக்கூடிய அந்த கார்பனுடைய அளவு இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய அளவை அதிகரிக்க அதிகரிக்க அந்த உலோகத்தினுடைய கடினத்தன்மை மற்றும் வலிமையானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிமை வாய்ந்தது, அதே நேரத்தில் உறுதியானதாக இருக்கும். அப்போ நீ கார்பனினுடைய அளவை அதில் அதிகரிக்க என்ன ஆகும் அப்படின்னா இந்த கார்பன் எக்கினுடைய கடினத்தன்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றும் வலிமையானது அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கிறனால கம்பியாக நீளும் தன்மையும் பற்றினப்பு தன்மையும் குறைகிறது. ஏன் அப்படின்னா கடினத்தன்மை அதிகமாச்சு அப்படின்னா அங்க வந்து என்னது அதை ரொம்ப நம்ம அடிச்சோம்னா என்ன செஞ்சிடும், எளிதில் உடைந்து விடும். சரியா, அதனால் கம்பியாக நீளாது. சரியா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே என்ன செய்யணும், அது உடைய ஆரம்பிச்சிடும். அதனால என்ன சொல்றோம்னா இப்ப கார்பனினுடைய அளவு அதிகரிக்க அதிகரிக்க கடினத்தன்மை அதிகமாகும் அப்படின்னு சொன்னோம். அப்படி கடினத்தன்மை அதிகரிக்கிறனால முக்கியமான இரண்டு பண்புகளை இது பெற்றிருக்காது. என்ன பாத்தீங்க அப்படின்னா கம்பியாக நீளும் தன்மையையும் பற்றிணைப்புனா ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம், வெல்டிங் அப்படின்னுவோம். இந்த இரண்டு தன்மைகளையுமே வந்து பாத்தீங்கன்னா குறைகிறது. ஃபுல்லா இருக்காது, குறையும். சரிங்களா, அதான் சார் வெல்டிங் அப்படின்னா இதுல வந்து வெல்டிங் வந்து நம்ம என்ன செய்யறது கரெக்டா பற்ற வைக்க முடியாது. சரிங்களா, ஸோ இந்த இரண்டு பண்புகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்பன் எக்குக்கு குறைகின்றது. எதனால, கார்பனினுடைய அளவை அதிகரிப்பதனால. சரியா, ரைட். இப்போ அடுத்து கார்பனினுடைய அளவை பொறுத்து கார்பன் எக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 பிரிவுகளாக என்ன செய்யறாங்க அப்படின்னா பிரிக்கிறாங்க. அதாவது கார்பனை வந்து நம்ம இரும்போட சேர்க்கிறோம் பிடிச்சோமா இல்லையா, அப்படி எவ்வளவு அளவு இந்த கார்பனை சேர்க்கிறாங்களோ அதை பொறுத்து கார்பனிக்க வந்து 3 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து குறைந்த கரி கொண்ட கார்பன் அப்படின்றாங்க, அதாவது ஆங்கிலத்தில் லோ கார்பன் ஸ்டீல் அப்படின்றோம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன பார்த்தீங்கன்னா மைல்டு ஸ்டீல் பேரு. லோ கார்பன் ஸ்டீலுக்கு இன்னொரு பேர் என்னது, மைல்டு ஸ்டீல் அப்படின்னு பேரு. இதுல எந்த அளவுக்கு கார்பனினுடைய அளவு இருக்கும் அப்படின்னா 0.3% வரை கார்பனினுடைய அளவு கலந்திருக்கும் அப்படின்றாங்க. அதனால இதுக்கு பேர் என்னது, லோ கார்பன் ஸ்டீல், குறைந்த கரி கொண்ட கார்பன் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது வகை என்ன பாத்தீங்கன்னா நடுத்தர கரி கொண்ட கார்பன், அதாவது ஆங்கிலத்துல மீடியம் கார்பன் ஸ்டீல் அப்படின்றோம். இதுல கார்பனினுடைய அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 0.3% முதல் 0.6% வரை கார்பனினுடைய அளவானது இருக்கும். மூன்றாவது பிரிவு என்ன பார்த்தீங்க அப்படின்னா அதிக கரி கலந்த எஃகு, ஆங்கிலத்தில் ஹை கார்பன் ஸ்டீல் அப்படின்றோம். இதுல கார்பனினுடைய அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 0.6% முதல் 1.5% வரை கார்பனினுடைய அளவு இருக்கும். ஸோ இப்படி கார்பனினுடைய அளவை பொறுத்து கார்பன் எக்கினை 3 பிரிவுகளாக இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ரைட்டா, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா கலவை எஃகு. கலவை எஃகுன்னு ஆங்கிலத்தில் என்ன சொன்னோம், அலாய் ஸ்டீல் அப்படின்னும். அதாவது கலவை எஃகுல வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே கலவை அப்படின்னு வந்துருச்சு. அப்போ கலவைனால என்ன அர்த்தம்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட உலோகங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல கலந்திருக்கக்கூடிய அந்த கலவையை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கலவை எஃகு அப்படின்றோம். சரிங்களா, கலவை எஃகு அப்படின்னா என்ன அப்படின்னா கலவை எஃகுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிற்கும் மேற்பட்ட உலோகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட விகிதத்துல கலந்திருக்கும். அப்படி கலந்திருக்கனால எஃகின் பண்புகளை மாற்ற உதவுகிறது. ஏன்னா மற்ற உலோகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு பண்புகள் இருக்கும். அப்படி அந்த பண்புகள் எல்லாமே இதோட சேர்றனால எஃகினுடைய பண்புகளை மாற்ற உதவுகிறது. ஏன்னா பொதுவா எஃகுன்றது என்ன பாத்தீங்கன்னா கடினத்தன்மை, அரிமான எதிர்ப்பு தன்மை, அதே நேரத்தில் வலிமை, பற்றிணைப்பு மற்றும் கம்பியாக நீளும் தன்மை ஆகிய பண்புகளை மாற்றுகிறது. ஸோ
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எஃகினுடைய பண்புகளுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப மற்ற உலோகங்கள் எல்லாம் இதோட சேரும் பொழுது இந்த பண்புகளை எல்லாம் மாற்றுகிறது. இது பார்த்தீங்கன்னா இந்த கலவை எஃகு. அப்படி இந்த கலவை எஃகுல என்னென்ன மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்திருப்பாங்க அப்படின்னா மெக்னீசியம், சிலிக்கான், நிக்கல், டைட்டோனியம், காப்பர், குரோமியம் மற்றும் அலுமினியம் போன்ற உலோக கலவைகளை தான் நம்ம என்ன சொல்றோம், எஃகு உலோக கலவைகள் ஆகும் அப்படின்றோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்த கலவை தான் என்னது, எஃகு உலோக கலவை அப்படின்னு பேர். அப்படி இந்த தயாரிக்கக்கூடிய இந்த கலவை எஃகினை பயன்படுத்தி என்னென்ன பாகங்கள் எல்லாம் செய்ய பயன்படுகிறது அப்படின்னா குழாய்கள் செய்ய பயன்படுகிறது, வாகன உதிரி பாகங்கள், மின் மாற்றிகள் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர், அதே நேரத்தில் மின் ஆக்கி அப்படின்னா பவர் ஜெனரேட்டர் மற்றும் மின் மோட்டார், எலக்ட்ரிக்கல் மோட்டார் போன்றவைகளை தயாரிக்க இந்த கலவை எஃகானது பயன்படுகின்றது. அடுத்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலோகத்தில் 10 முதல் 20% என்ன கலந்திருக்கும் அப்படின்னா குரோமியம் முக்கிய உலோக கலவையாக கலந்திருக்கும். அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல முக்கிய உலோகமாக எது கலந்திருக்கும் அப்படின்னா குரோமியம் அப்படின்ற உலோகம் வந்து கலந்திருக்கும். சரிங்களா? அப்படி இந்த குரோமியம் அப்படின்ற உலோகம் கலந்திருக்கனால அதிக அரிமான எதிர்ப்பு தன்மை கொண்டது இந்த குரோமியம். சரியா? குரோமியம் வந்து என்னது, அதிக அரிமான எதிர்ப்பு தன்மை கொண்ட உலோகம் வந்து இந்த குரோமியம். ஸோ அது வந்து கலந்திருக்கனால எவ்வளவு சதவீதம் கலந்திருக்கு, 10 முதல் 20% கலந்திருக்கும். இது குரோமியம் அப்படின்ற உலோகம். இதுல இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல. அதனால இது வந்து எங்க பயன்படுகிறது அப்படின்னா வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் சமையல் பாத்திரங்கள் தயாரிக்க எது பயன்படுகிறது அப்படின்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆனது பயன்படுகின்றது. அடுத்து வெட்டுளி எஃகு, அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டூல் ஸ்டீல் அப்படின்வாங்க. இந்த வெட்டுளி எஃகுல என்னென்ன உலோகங்கள் எல்லாம் கலந்திருக்கும் அப்படின்னா டங்ஸ்டன், மாலிப்டினம், கோபால்ட் மற்றும் வெனடியம் போன்ற உலோகங்கள் கலந்த கலவைக்கு பேர் தான் என்னது, வெட்டுளி எஃகு. இந்த வெட்டுளி எஃகுல என்னென்ன பண்புகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெப்ப எதிர்ப்பு தன்மை மற்றும் கம்பியாக நீளும் தன்மை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். எதனால அப்படின்னா இந்த உலோகங்கள் எல்லாம் சேர்றதுனால இந்த 2 பண்புகளானது அதிகரிக்கின்றது. சரிங்களா? அப்படி அதிகரிக்கக்கூடிய இந்த பண்புகளை பயன்படுத்தி இந்த வெட்டுளி எஃகு இருக்குல்ல, இந்த கலவையை பயன்படுத்தி என்னென்ன உலோகங்கள் மற்றும் என்னென்ன பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றது அப்படின்னா துளையிடும் அலகு மற்றும் வெட்டுளிகள் தயாரிப்பதற்கு இந்த டூல் ஸ்டீல் அப்படின்ற உலோகமானது பயன்படுகின்றது. சரிங்களா? இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமா வந்து என்னென்ன உலோகங்கள்லாம் அதில் கலந்துருக்கும் அப்படின்னா டூல் ஸ்டீல்ல டங்ஸ்டன் கலந்துருக்கும், அதே மாதிரி மாலிப்டினம் கலந்துருக்கும், கோபால்ட் மற்றும் வெனடியம் இதெல்லாம் எதோட கலந்துருக்கும், எஃகோட கலந்து செய்யப்பட்ட கலவையை தான் என்ன சொல்றோம், வெட்டுளி எஃகு அப்படின்றோம். இது எதுக்கு பயன்படுது, வெட்டுளிகள் தயாரிப்பதற்கும் அதே நேரத்தில் துளையிடும் அலகு ட்ரில் பிட் அப்படின்வாங்க, இந்த ட்ரில் பிட்டை தயாரிப்பதற்கும் இந்த வெட்டுளி எஃகு ஆனது பயன்படுகின்றது. அடுத்து அதிவேக எஃகு, ஹை ஸ்பீட் ஸ்டீல் அப்படின்னு. சரிங்களா? இந்த ஹை ஸ்பீடு ஸ்டீல் வந்து எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா வெட்டுளிகள் தயாரிக்க தான் இதுவும் பயன்படுத்துறாங்க. இது எந்தெந்த இயந்திரங்களில் பயன்படக்கூடிய வெட்டுளிகள் தயாரிக்க பயன்படுது அப்படின்னா துளையிடுதல், மில்லிங் செய்தல், கடைசல், மறையிடுதல், பல்லினை வெட்டுதல் மற்றும் இயந்திர வெட்டுக்கருவிகள் தயாரிக்கக்கூடிய இடங்கள்ல இந்த அதிவேக எஃகானது பயன்படுகின்றது. அப்படி இந்த அதிவேக எஃகுல என்னென்ன உலோகங்கள் கலந்திருக்கும் அப்படின்னா டங்ஸ்டன், மாலிப்டினம், வெனடியம் மற்றும் குரோமியம் போன்ற கலவைகள் கலந்த கலவைக்கு பேர் என்னது, அதிவேக எஃகு உலோக கலவைகளாகும். சரிங்களா? இதுதான் வந்து என்னது, ஹை ஸ்பீட் ஸ்டீல் அப்படின்றோம். இப்போ நம்ம இதுவரை பார்த்தது என்னது, இரும்பு கலந்த உலோகங்கள்.
சரிங்களா. அதுல இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா டங்ஸ்டன் எக் வந்து பாத்தீங்கன்னா இரும்பு கலந்த உலோகங்கள்ல தான் வரும். இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அதிவேக டங்ஸ்டன் எக் இருக்கு பாத்தீங்களா, அந்த எக்குன்னு கூட சொல்லலாம். இதுல அதிக அளவு என்ன கலந்துருக்கும் அப்படின்னா வெட்டுளி எக்கானது கலந்துருக்கும். அதனால என்ன சொல்றாங்க, இதை அதிக கரி கலந்த வெட்டுளி எக்கு அப்படின்னு கூட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம். இதுல எந்த பொருள் வந்து அதிக அளவு கலந்துருக்கும் அப்படின்னா டங்ஸ்டன் அப்படின்ற உலோகமானது அதிக அளவு கலந்துருக்கும். அதனாலதான் இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, டங்ஸ்டன் எக்கு அப்படின்றாங்க. சரிங்களா. இந்த டங்ஸ்டன் எக்குல வந்து பாத்தீங்கன்னா அதிவேக எஃகு வெட்டுளியில வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டங்ஸ்டன் எவ்வளவு கலந்துருக்கும் அப்படின்னா 18% டங்ஸ்டன் கலந்துருக்கும். அதே நேரத்தில் வந்து குரோமியம் வந்து 4% கலந்துருக்கும். வெனடியம் வந்து 1%, கார்பன் 0.7% மற்றும் இரும்பு 0.7% வந்து கலந்த கலவையை தான் நம்ம என்ன சொல்றோம், டங்ஸ்டன் அதிவேக எஃகு அப்படின்றோம். அதாவது ஆங்கிலத்தில் ஹை ஸ்பீட் ஸ்டீல் அப்படின்றோம். சரிங்களா. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன, வார்ப்பிரும்பு. வார்ப்பிரும்பு அப்படின்னா என்னது, ஆங்கிலத்தில் கேஸ்ட் அயன் அப்படின்வாங்க. சரிங்களா. அந்த வார்ப்பிரும்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பன் கலந்த எஃகு கலவையை சார்ந்தது. கார்பன் கலந்த அப்படின்னா கார்பன் சேர்ந்த ஒரு எஃகு கலவையை சார்ந்ததான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வார்ப்பிரும்பு அப்படின்றோம். அப்ப இதுல இந்த கார்பனினுடைய அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா அந்த வார்ப்பிரும்புல 2% முதல் 4.5% வரை கார்பனினுடைய அளவு இருக்கும். சரிங்களா. இந்த கார்பனினுடைய அளவு தேவையான பொருட்களை எளிதில் வார்ப்பு செய்ய பயன்படுகிறது. சரிங்களா. வார்ப்பு அப்படின்னாலே வந்து அச்சு எடுக்கிற இடத்துல தான் இந்த அதிகமாக பயன்படுத்தப்படுது. சரிங்களா. அப்படி பயன்படுத்தக்கூடிய இந்த வார்ப்பிரும்பு வந்து பாத்தீங்கன்னா 4 வகைகளாக என்ன செய்யறாங்க அப்படின்னா பிரிக்கிறாங்க. என்னென்ன வகைகள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளை வார்ப்பிரும்பு அப்படின்றாங்க. இது ஆங்கிலத்தில் என்ன சொல்றோம் அப்படின்னா ஒயிட் கேஸ்ட் அயன் அப்படின்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாம்பல் நிற வார்ப்பிரும்பு, இது ஆங்கிலத்தில் கிரை கேஸ்ட் அயன் அப்படின்றோம். அடுத்து கம்பியாக நீளும் வார்ப்பிரும்பு, டக்டில் கேஸ்ட் அயன், அது டக்டில் கேஸ்ட் அயன் அப்படின்றோம். அடுத்து தகடாக நீளும் வார்ப்பிரும்பு, மேலபிள் கேஸ்ட் அயன் அப்படின்னு வார்ப்பிரும்புகளை வந்து 4 வகைகளாக என்ன செய்யறாங்க அப்படின்னா பிரிச்சிருக்காங்க. சரியா, ரைட். சரிங்களா. அப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இரும்பு கலந்த உலோகங்கள். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இரும்பு கலவாத உலோகம், அதாவது ஆங்கிலத்துல நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ் அப்படின்வாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா என்ன செய்யாது அப்படின்னா இந்த உலோகத்துல இரும்பு கலந்தே இருக்காது. சரிங்களா. அப்படி இரும்புக்கு பதிலாக என்ன கலந்துருக்கும் அப்படின்னா வேறு உலோகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேர்ந்து இருக்கிறதுனால இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா இரும்பு கலவாத உலோகங்கள் அப்படின்றோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு காப்பர் அப்படின்ற ஒரு உலோகம் இருக்கு, அதே நேரத்துல துத்தநாகம் அப்படின்ற உலோகம் இருக்கு. இப்ப இந்த 2 உலோகங்களையும் நம்ம சேர்ப்பதன் மூலமாக நம்மளுக்கு புதிதாக ஒரு உலோகமானது கிடைக்கும். என்ன உலோகம் அப்படின்னா வெண்கலம் கிடைக்கும். அழகவனி, எந்த 2 உலோகங்களை சேர்ப்பதன் மூலமாக நம்மளுக்கு ஒரு புதிய உலோக கலவை கிடைக்குது அப்படின்னா காப்பர் மற்றும் துத்தநாக உலோக கலவைகளை நம்ம சேர்ப்பதன் மூலமாக நம்மளுக்கு என்ன உலோகம் கிடைக்கும் அப்படின்னா வெண்கலம் அப்படின்ற உலோக கலவையானது கிடைக்கின்றது. சரிங்களா. இந்த வெண்கலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைந்த எடை கொண்டது, அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதிக வலிமை, அதிக உருகுநிலை தேவைப்படும் கட்டுமான பணிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வகை இரும்பு கலவாத உலோகங்கள் அதிகமளவு பயன்படுத்தப்படுகின்றது. சரிங்களா. முக்கியமான இந்த நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ் வந்து எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா மின்னியல் மற்றும் மின்னணு பொருட்கள் தயாரிக்க இந்த இரும்பு கலவாத உலோகங்களானது பயன்படுத்தப்படுகின்றது. அப்படி இரும்பு கலவாத உலோகங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 5 இருக்கு. சரிங்களா. நிறைய இருக்கு, இதுல 5 மட்டும் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, அலுமினியம். அலுமினியம் மற்றும் அலுமினிய உலோக கலவை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காப்பர் 2வது. 3வது வந்து பாத்தீங்க அப்படின்னா பித்தளை, அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்கன்னா பிராஸ் அப்படின்னுவாங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துத்தநாகம், இது ஆங்கிலத்தில் என்ன சொல்றோம், ஜிங்க் அப்படின்னுவோம். ஈயம் அப்படின்னா லெட் அப்படின்னுவோம். ஸோ இந்த 5 உலோக கலவைகளுமே பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு கலவாத உலோக கலவைகள் அப்படின்றோம். ஸோ இந்த ஒன்னொன்னா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம விரிவாக பார்க்கலாம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா அலுமினியம். சரிங்களா, இந்த அலுமினியம் என்பது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வேதிப்பொருள் அப்படின்றோம். சரிங்களா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த இன்ஜினியரிங் துறையில ஒவ்வொரு வேதிப்பொருளுக்கும் ஒவ்வொரு அடையாள குறியீடு கொடுத்துருப்பாங்க. அதே நேரத்தில் அதுக்கு அணு எண்ணானது ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த அலுமினியம் என்பது ஒரு வேதிப்பொருள் அப்படின்னு சொன்னேன். அப்ப இந்த அலுமினியத்தினுடைய அடையாள குறியீடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏஐ அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க. ஏஐ என்பது என்ன பார்த்தீங்கன்னா அலுமினியம், சாரி ஏஎல், ஏஐ கிடையாது, ஏஎல் அப்படின்ற எழுத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அலுமினியத்தினுடைய அடையாள குறியீடு அப்படின்றோம். அப்ப இந்த அலுமினியத்தினுடைய அணு எண் என்ன பார்த்தீங்கன்னா 13. அலுமினியத்தினுடைய அணு எண் என்னது 13. இந்த அலுமினியமானது பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்னா வெள்ளை கலர்ல இருக்கும். அதனால இதுக்கு பேர் என்னது வெள்ளை உலோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரத்தில் அலுமினியம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மிருதுவானதாக இருக்கும். அலுமினியம் எப்படி இருக்கும், ரொம்ப மிருதுவானதாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா காந்த பண்பு அற்றது. காந்த பண்பு அற்றதுன்னா என்னன்னா காந்தம் வந்து என்ன செய்யாது, காந்தத்தை ஈர்க்காது. இது அலுமினியம். சரிங்களா, அதே நேரத்தில் கம்பியாக நீளும் தன்மை கொண்டது. இது இந்த அலுமினியம். அலுமினியத்தை நம்ம என்ன வடிவத்துக்கு வேணாலும் என்ன செஞ்சுக்க முடியும்னா மாற்றிக்க முடியும். அதான் சொல்றாங்க கம்பியாக நீளும் தன்மை கொண்டது உலோகம் என்னது இந்த அலுமினியம். அப்படி இந்த அலுமினியமானது எந்த தாது பொருள் எடுக்கப்படுது அப்படின்னா பாக்சைட் அப்படின்ற தாது பொருட்களிலிருந்து எடுக்கப்படுகின்றது. இந்த அலுமினியம் எந்த தாது பொருளிலிருந்து எடுக்கப்படுகிறது அப்படின்னா பாக்சைடு அப்படின்ற தாது பொருளிலிருந்து எடுக்கப்படுகின்றது. அப்படி எடுக்கக்கூடிய அந்த அலுமினியம் தான் சுத்தமான அலுமினியம் ஆகும். அப்படி சுத்தமான அலுமினியம் வந்து ரொம்ப மிருதுவானதாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த அலுமினியத்தோட நம்ம மற்ற உலோகங்களை சேர்ப்பதன் மூலமாக அந்த அலுமினியமானது என்ன செய்கிறது, வலிமை அடைகிறது. மிருதுவான இருக்கக்கூடிய அந்த அலுமினியம் மற்ற உலோகங்களை சேர்ப்பதன் மூலமாக என்ன ஆகுறது அப்படின்னா வலிமை அடைகின்றது. சரிங்களா, இந்த அலுமினியம் வந்து குறைந்த உருகுநிலையை கொண்டது. குறைந்த உருகுநிலை அப்படின்னா 658 டிகிரி செல்சியஸ்ல உருகக்கூடியது. சரிங்களா, ஸோ அந்த அளவுக்கு மேல நீ வெப்பப்படுத்தின அப்படின்னா அந்த அலுமினியமானது என்ன செஞ்சிடும் அப்படின்னா உருகிவிடும். சரிங்களா, இது அலுமினியமானது எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா மணல் வார்ப்பு செய்ய பயன்படும் உலோகமாகும் அப்படின்றாங்க. மணல் வார்ப்பு அப்படின்னா என்னன்னா இந்த மணலை பயன்படுத்தி அச்சு எடுக்கக்கூடிய இடங்கள் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த இடங்கள்ல பயன்படுத்தக்கூடிய உலோகம்ல என்னது இந்த அலுமினியம். அடுத்து வந்து காப்பர். இந்த காப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேதிப்பொருள் தான். இந்த காப்பரினுடைய அடையாள குறியீடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Cu அப்படின்னு கொடுத்திருக்காங்க. காப்பரினுடைய அடையாள குறியீடு என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, Cu. இதனுடைய அணு எண் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 29. காப்பரினுடைய அணு எண் என்னது 29. இதுவும் காப்பரும் பாத்தீங்கன்னா ரொம்ப மிருதுவானதாக இருக்கும். அதே நேரத்தில் தகடாகவும் கம்பியாகவும் நம்ம என்ன செஞ்சுக்க முடியும் அப்படின்னா இந்த காப்பரை மாற்ற முடியும். அது முக்கியமானது பாத்தீங்கன்னா வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தக்கூடியது இந்த காப்பர். அப்படி பயன்படுத்தக்கூடிய இந்த காப்பரானது எந்த தாது பொருட்களில் இருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது அப்படின்னா பைரைட் எனப்படும் தாது பொருட்களில் இருந்து. இந்த காப்பர் வந்து எந்த தாது பொருள் இருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது, பைரைட் எனப்படும் தாது பொருட்களில் இருந்து பிரித்தெடுக்கப்படுகின்றது. அப்படி பிரித்தெடுக்கும் பொழுது பல படிகளாக என்ன செய்யறாங்க அப்படின்னா வடிகட்டி எடுக்கிறாங்க. அப்படி வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த காப்பர் தான் சுத்தமான காப்பர் ஆகும். சரிங்களா, இந்த காப்பரை பயன்படுத்தி என்னென்ன பொருட்கள் செய்யலாம் அப்படின்னா உலோக மின் கம்பிகள், அதாவது மின் கம்பிகள் மற்றும் பாத்திரங்கள் செய்வதற்கு இந்த காப்பரானது பயன்படுகின்றது. இந்த காப்பரினுடைய உருகுநிலை எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1083 டிகிரி செல்சியஸ். காப்பருக்கு உருகுநிலை என்னது 1083 டிகிரி செல்சியஸ் காப்பரினுடைய உருகுநிலை. சரியா, அடுத்து ஈயம். ஈயம் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் லெட் அப்படின்னுவோம்.
இந்த ஈயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேதிப்பொருள் தான். இப்ப வேதிப்பொருள்னாலே இதுக்கு ஒரு அடையாள குறியீடு இருக்குமா? அப்ப இந்த ஈயத்தினுடைய அடையாள குறியீடு என்ன பாத்தீங்கன்னா Bb. சரியா? இதனுடைய அணு எண் என்ன பாத்தீங்கன்னா 82. இந்த ஈயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறுதியான உலோகம். ஈயம் வந்து என்னது? ஒரு உறுதியான உலோகம். அப்ப இதனோட மற்ற உலோகங்களை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அடர்த்தியானதாக இருக்கும் இது இந்த ஈயமானது. சரிங்களா? அதே நேரத்தில் இது பாத்தீங்கன்னா தகடாகவும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதை மாற்ற முடியும். சரிங்களா? இருக்கிறதுலேயே குறைந்த உருகுநிலை கொண்ட இது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈயம் தான். எவ்வளவு பாத்தீங்கன்னா 326 டிகிரி செல்சியஸ்ல என்ன செஞ்சிடும்? இந்த ஈயமானது உருகிவிடும். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஈயமானது எந்த தாது பொருட்களில் இருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது அப்படின்னா களினா என்ற தாதுவில் இருந்து. ஈயமானது எந்த தாதுக்களில் இருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது அப்படின்னா களினா என்ற தாது பொருளிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகின்றது இந்த ஈயமானது. அடுத்து பித்தளை. பித்தளை என்பது பிராஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல. இந்த பித்தளை என்பது ஒரு உலோக கலவையாகும். நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அலுமினியம், காப்பர் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஈயம் இதெல்லாம் ஒரு வேதிப்பொருள். ஆனா இந்த பித்தளை அப்படின்றது என்னது? ஒரு உலோக கலவை அப்படின்றாங்க. அப்ப உலோக கலவைனா இதுல என்னென்ன கலந்திருக்கும் அப்படின்னா காப்பர் மற்றும் துத்தநாகம். காப்பர் மற்றும் துத்தநாகம். ஸோ இது இரண்டும் கலப்பதனால இது இரண்டு மட்டும் கலக்குறாங்கன்னா கிடையாது. இதை தவிர மற்ற வெவ்வேறான உலோகங்கள் கலக்கக்கூடிய கலவையை தான் நம்ம என்ன சொல்றோம்? பித்தளை அப்படின்றோம். அப்படி சேர்ப்பதன் மூலமாக நம்மளுக்கு என்னென்ன பண்புகள் அதிகரிக்கும் அப்படின்னா இயந்திரவியல் மற்றும் மின்னியல் பண்புகளை நம்ம என்ன செய்ய முடியும்னா பெற முடியும். ஏன் அப்படின்னா வெவ்வேறான உலோக கலவைகளை நம்ம என்ன செய்ய முடியும்னா பெற முடியும். அப்படி பெறுவதன் மூலமாக இயந்திரவியல் பண்புகள், மின்னியல் பண்புகளை நம்ம என்ன செய்யலாம்னா பெறலாம். இந்த பித்தளையானது என்ன தோற்றத்துல இருக்கும் பாத்தீங்கன்னா தங்க நிறத்துல இருக்கும். என்ன நிறத்துல இருக்கும்? தங்க நிறத்துல இருக்கும். அப்படி தங்க நிறத்தில் தோற்றம் அளிப்பதனால இந்த பித்தளையானது என்ன பொருட்கள் செய்ய பயன்படுகிறது அப்படின்னா அழகு பொருட்கள் செய்வதற்கு பயன்படுகிறது. தங்க நிறத்துல தோற்றம் அளிப்பதனால இது எதுக்கு பயன்படுகிறது? அழகு பொருட்கள் செய்ய பயன்படுகிறது. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா பித்தளை உலகமானது பூட்டு, பல்லினைகள், தாங்கிகள் மற்றும் வால்வுகள் செய்ய பயன்படுகின்றது. இது இந்த பித்தளை உலோகமானது. அடுத்து துத்தநாகம். துத்தநாகம்னா ஆங்கிலத்தில் என்ன சொல்லியிருக்கோம்? ஜிங்க் அப்படின்றது. இந்த துத்தநாகம் என்பது ஒரு வேதிப்பொருள். இப்ப வேதிப்பொருள்னால இதுக்கு ஒரு அடையாள குறியீடு இருக்குமா? இதனுடைய அடையாள குறியீடு என்னது? ZN அப்படின்னு. அப்ப இதனுடைய அணு எண் என்ன பாத்தீங்கன்னா 30. துத்தநாகத்தினுடைய அணு எண் என்னதுன்னா 30. இது எந்த தாது பொருளிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது அப்படின்னா ஸ்பாலரைட். இது ஸ்பாலரைட் அப்படின்ற தாது பொருட்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. ஸ்பாலரைட் அப்படின்ற துத்தநாக தாதுவிலிருந்து என்னது பிரித்தெடுக்கப்படுகிறது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இரும்பு மற்றும் எஃகு உலோக பாகங்களின் மீது என்னது இந்த துத்தநாகத்தை பூசுவதற்கு இது பயன்படுகிறது. அப்படி இந்த இரும்பு மற்றும் எஃகு பொருளின் மீது இந்த துத்தநாகத்தை பூசக்கூடிய முறைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா கால்வனைசிங் அப்படின்றாங்க. சரிங்களா? இந்த துத்தநாகம் எதுக்கு பயன்படுது அப்படின்னா இரும்பு மற்றும் எஃகு உலோகங்கள் இருக்கா இல்லையா, அந்த உலோகங்களினுடைய மீது என்னது பூசுவதற்கு பயன்படுகிறது. அதனால அந்த பூசக்கூடிய முறை என்ன சொல்றாங்க அப்படின்னா கால்வனைசிங் அப்படின்றாங்க. கால்வனைசிங் அப்படின்றாங்க. சரிங்களா? ரைட். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா துத்தநாகம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பார்த்தோம்னா இந்த வகுப்பில், அதாவது பொறியியல் துறையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் ஒன்றான உலோகங்களில் பற்றி பார்த்தோம். உலோகங்களில் 2 வகைகள் இருக்குது. ஒன்று இரும்பு கலந்த உலோகம், இரும்பு கலவாத உலோகம். இரும்பு கலந்த உலோகத்தில் என்னென்னலாம் இருக்குது, இரும்பு கலவாத உலோகத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம விரிவாக பார்த்தோம். ஸோ இதோட இந்த வகுப்பு முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.